வாழ்க்கையில 62 வயசுல ஒருத்தன் கேக்குறான், அடி சண்டாளி 3 குழந்தை பெத்தியே, நான் இவ்வளவு குடும்பக்காரனா? நீ இப்ப நினைச்சாலும் சந்தோஷமா உன் வாழ்க்கையை அனுபவிக்கலாமே. உறவினுடைய அழுத்தம் என்பது உடனேக்கு உடனே எவன் ரியாக்ட் பண்றான், அவன் நடிக்கிறான் ஒருத்தன் சண்டாளன். எவன்லாம் ஹாய் ஹாய் பாய் பாய் ஜூ 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 பப்ப பின்றான்னு அர்த்தம். பின்னி அவன் போன உடனே வாங்கி பார்க்கணும். அறந்து போன உறவை வேறு ஒரு ரூபத்தில் ஒட்டவிப்பதற்கான முயற்சி தான் 17 வயதில் நான் திருமணம் செய்தேன். எனக்கு 24 வயது. அப்ப எனக்கு அடுத்தவனுக்கு அடுத்த மிஸ்டர் பிரெயின் அவார்டு வாங்கிட்டு தம்பி வருமானத்தில் அண்ணன் வாழ்கிறார் என்ற ஒரு வார்த்தை கூச்சம் இல்லையா? கல்யாண வீட்டுல காட்டி அழுகிறான், என்னது தெரியல. உறவுகள் என்பது சுகத்தை கொடுக்கும். உடம்பு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் நல்ல பழக்கம் இருக்கிறவங்க டக்குன்னு செத்து போறான் தெரியுங்களா? ஒரு அம்மா ஒரு அப்பா 3 குழந்தைங்க, 2 பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பா சுடு 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 சுடுதண்ணிக்குள்ள மண்டே உள்ள விட்டுட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கான். கட்ட 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 கட்டான் இருக்கான். அந்த தாய் பதிவிரதை அப்படி இருக்காங்க. 2 பையனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. மூத்த பையன் சொல்றான், அம்மா வாமா சூப்பர் வீடு கட்டியிருக்கேன், அத்தை கூப்பிடுங்களே, நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்களே. உங்க மூத்த மருமக சொல்றா, இல்லப்பா அவர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு வாமா. அம்மா 2வது மகன் கூப்பிடுற, அம்மா என் அம்மா பக்கத்துல நான் இப்போ கட்டின புது வீட்டில் எனக்கு அம்மா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டேனா? அப்பா அவர் பார்த்துக்குவார், நீ வாமா. மகள் கூப்பிடுறா, அம்மா அவங்க மாப்பிள்ளை ஏன் அத்தை நம்ம வீட்டில் 1 மாதம் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உனக்கு உன் புருஷன் இருக்காரு, அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு மச்சினெல்லாம் இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு யார் இருக்கா? இல்லை. இதை கேட்குறான். வாழ்க்கையில் 62 வயசில் ஒருத்தன் கேட்குறான், அடி சண்டாளி 3 குழந்தை பெத்தியே, நான் இவ்வளவு குடும்பக்காரனா? பிள்ளைங்க நீ வரக்கூடாதுன்னு சொல்லுதே, நீ இப்ப நினைச்சாலும் சந்தோஷமா உன் வாழ்க்கையை அனுபவிக்கலாமே. நாளையிலேருந்து உன்னை வச்சு தாங்குவதற்கு மகன்களும் மகளும் மருமகளும் எல்லாம் தயாரா இருக்காங்களே, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றியேன்னு குற்ற உணர்ச்சியில கூனி கூறுகிறான். ஒரு வாரத்தில் அவருக்கு ஒரு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்கு இதுவரை தனது இன்னல்களை இம்சையை தாங்கிக் கொண்ட மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஆசைப்பட்டு, அவருடைய மனைவிக்கு 52 வயசு 55 வயசு, இடுப்பு வரை முடி இருக்கும். அவருக்கு பிடித்தது அந்த முடி. ஆஹா, இவ்வளவு எனக்காக ஏற்றுக்கொண்ட என் செல்லத்துக்கு என் தங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பாத்திரன்ட்டு ஒரு சின்னதாக ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணங்கணம் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி எடுத்து ஒரு தங்க சீப்பு வாங்கி வச்சுக்கிட்டார் பாக்கெட்டில். அவள் தான் 5 மணிக்கு எந்திரிப்பாள், இவள் 4:30 மணிக்கு எந்திரிச்சாரு. அம்மா அம்மா டக்குன்னு எந்திரிச்சா, மாமா ஆமா இல்லை எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மாமா 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 ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு பிறந்த நாள்ல? ஆமா, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் நீங்க எதையுமே பேசணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்க. டக்கு டக்கு ஃபாஸ்டா போய் குளிச்சுட்டு வந்துட்டு, மாமா கல்யாண வாய் நாங்கள் 30 வருஷம் வாழ்ந்தோம், 2 பிள்ளைங்களை பெற்றீங்க, ஒரு பெண்ணை பெற்றோம், எல்லாருக்கும் திருமணம் பண்ணிடும். அங்கே அவள் உடம்புல விரலில இருந்து கழுத்துல இருந்து கையில இருந்து எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தங்க நகை கூட நீங்க அணிந்ததில்லை. ஏன் மாமா ஒரு மோதிரமாவது வாங்கி போட்டுக்கலாம்னு கேட்பேன். எதுக்கடி தங்கம், நம்மளுக்கு இருக்கடி 3 தங்கம் அப்படி சொல்லுவீங்க. பாசத்தை உங்களுக்கு செலுத்த தெரியாதே ஒழிய, செலுத்தும் முறை தவறே ஒழிய, ஆனால் நீங்க ஒட்டுமொத்த பாசத்தினுடைய குடம். அதனால இந்தாங்க மாமா, நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கியிருக்கிறேன்னு தன் 62 வயது கணவனுக்கு 55 வயசு மனைவி இப்படி மாட்டி விடுறா. நெகிழ்ந்துறான் சண்டாளன். நிகழ்ந்த பிறகு, மாமா இப்ப சொல்லுங்க மாமா, எதுக்கு எனக்கு முன்னாலே எந்திரிச்சு வந்தீங்க? இல்ல என்னுடைய பிறந்த நாளுக்கு உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன மாமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இந்தா குளிச்சு முடிச்சு தலை தின்னு இந்தான்னு கையில அந்த தங்க சீப்பு எடுக்கிற பொழுது இப்பொழுதுதான் பார்க்கிறாள் தன் மனைவியுடைய கூந்தல் வெட்டப்பட்டு இருக்கிறது. எங்கே கூந்தல்னா, இல்ல மாமா பிள்ளைங்கள்ட்ட காசு கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லிட்டான், ஏன்னா தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. நம்ம வளர்த்த பிள்ளைகள்ட்ட நம்ம காசு கேட்டு அதுங்க இல்லைன்னு சொன்னா அதை விட துயரம் இல்லையா? அதனால நான் போற பொழுதெல்லாம் அந்த அழகு நிலையத்தை கேட்டாங்க, அம்மா இவ்வளவு பெரிய முடி இருக்குமா, விக் செஞ்சு ஒரு விக்கு பண்ண செம காசு வருமானு முடியை வெட்டி கொடுத்த நகை கொடுத்தாங்கம்மா. நான் அப்படியே காலில் விழுந்தான். இதுதான் உறவினுடைய அழுத்தம் என்பது. உடனேக்கு உடனே எவன் ரியாக்ட் பண்றான், அவன் நடிக்கிறான் ஒருத்தன் சண்டாளன்.
எவன்லாம் ஹாய் ஹாய் பாய் பாய் ஜூ 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 பப்பா பின்றான்னு அர்த்தம். பின்னி அவன் போனவன் உடனே வாங்கி பார்க்கணும். பயங்கரமான ஆளுங்க. ஸோ அதுதான் நமது கிராமப்புறத்தினுடைய சூழல் என்பது. ஆஃபீஸர்ஸ் தான் நான் இருக்கக்கூடிய இடத்து அங்கே தான் நான் இருக்கேன். தினசரி காலையில் அந்த ஓய்வு நேரங்களில் நான் வாக்கிங் போவேன். அப்போ என் கூட ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க. இஸ் ஆல்சோ 60+ வந்தாங்க. டெய்லி ஒரு 5 ரவுண்டு போவார். இன்னைக்கு 3 ரவுண்டு தான் சார். ஏன் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஹலோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கா உங்கள் ஃப்ரெண்டோட பிள்ளைக்கா? இல்லைங்க என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணார். சார் என்ன சார் சொல்லிட்டுனா, என் கிளாஸ்மேட்டு அவன் ஐஏஎஸ் ரிட்டையர்டு, நான் பேங்க் ஆஃபீஸராக இருந்தேன். என்ன சார் முழு விஷயத்தை சொல்லுங்கள் சார். சார் என் ஃப்ரெண்டு ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸரு, அவனுக்கு 65 வயசு, அவனுக்கு 2 பயலுங்க. ஒருத்தன் கனடாவில் இருக்கான், ஒருத்தன் லண்டனில் இருக்கான். ஒய்ஃப் செத்து போச்சு, 3 வருஷம் ஆச்சு. அண்ணா நகரில் 2 கிரவுண்டு, அற்புதமான பெரிய பங்களா. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறானுங்க மகனுங்க, அப்போ எடுக்க மாட்டேங்கிறான். பையங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. டே அண்ணா தம்பி, அப்பா ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறாரு, அம்மா போன நினைவுல இருக்காரு போல இருக்கு, ஒன்று பண்ணுவோம், டெய்லியான ஒரு ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துருவோம். 1 மாசம் நீ கட்டு, 1 மாசம் எப்படி? சூப்பர். வந்துட்டா 2 பேரும். வந்தா அண்ணா நகரில் போய் இறங்கி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நடந்த கதைகள். போய் பார்த்துருக்காங்க. வீல் லாக், ஃபோன் எடுக்கல. பக்கத்தில் கேட்டால் இல்லைங்க 3 மாதம் ஆச்சுங்க, உங்கள் அப்பா லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கங்கே அலையிறானுங்க, அங்கங்கே அலையிறானுங்க. ஓடி போய் பார்த்தா ஒரு ஹோம். பக்கத்தில் இருக்கிற ஹோம்ல வந்து ஒரு ஹோம்ல போட்டோம். அங்கே மைக் செட்டு போட்டு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி, பூக்கள் தோரணங்கள் தொங்க விடப்பட்டு இருக்கு. உள்ள போனா இவங்க அப்பா, பக்கத்தில் 60 வயது மைக்கத்துக்கிட்ட அம்மா, 2 பேருக்கு இன்னைக்கு கல்யாணம் ஹோம்ல. பார்த்தானுங்க. ஹே வா 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 வாடா. சாரி ஃபோன் அட்டணும்லப்பா, நான் 3 மாதத்துக்கு முன்னால் இந்த ஹோமுக்கு வந்துட்டேன்டா. இங்கே இவங்க 2 பிள்ளைங்க கை விட்டாங்க. உடல் சுகத்துக்காக நான் திருமணம் பண்ணிக்கல, உள்ள சுகத்திற்காக. உங்களுக்கு எந்த விதத்திலையும் அப்பா நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பதான் கல்யாணம் முடிச்சிட்டு ஹோமோட அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு 2 பேர் வீட்டுக்கு போனா நினைச்சோம். கரெக்டா வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டீங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எங்களுக்கு பிறகு புதிதாக குழந்தை பிறப்ப அந்த பயமெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு பிறகு நீங்க தான் அந்த வீட்டை பத்திக்க போறாங்க. ஸோ உறவு ஒரு இடத்தில் நம்மை ஏளனம் செய்தாலோ, நமது பலவீனத்தை பயன்படுத்த நினைத்தாலோ, அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உறவு அந்து விட்டது என்று நினைப்பதுதான் பிற்போக்குத்தனம். அறந்து போன உறவை வேறு ஒரு ரூபத்தில் ஒட்டவிப்பதற்கான முயற்சி தான் இன்றைய தந்தை பெரியாரிட்ட மண்ணி நம்ம சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம். இல்லைங்க போச்சுங்க, அவ்வளவுதாங்க. என்ன போச்சு? உயிர் இருக்கும் வரை வாழ வேண்டும், ஆரோக்கியம் இருக்கும் வரை வாழ்ந்தே ஆக வேண்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல என் மனைவி நினைச்சிட்டு இருக்கலாம், தம்பி ராமையா நான் ஒரு தேசிய விருது வாங்கியிருக்கேன், கலைமாமணி விருது, ஆஸ்கார் விருதை தவிர பெரியார் விருது முதற்கொண்டு வாங்கியிருக்கிறேன், அத்தனை கலைமாமணி எல்லாம். ஆனாலும் கூட அத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரி என் மனைவி தான். என் மனைவியை தவிர அத்தனை விருந்துகளுக்கும் சொந்தக்காரர் யாருமே கிடையாது. ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் தாயினுடைய தந்தையும் ஒரு மிராசார், தந்தையினுடைய தந்தை மிராசார் குடும்பம். நான் ஒரு நிரந்தர வேலை இல்லாத ஒரு சூழலில் என் மாமியார், எங்க பெரியம்மா மகன் எனக்கு தான் கொடுக்கணுச்சு. அவ ஒத்துக்கிட்டா. பெரிய அரசு அதிகாரியோடு நிரந்தர வருமானத்தோடு இருந்ததெல்லாம் தியாகம் பண்ணிட்டு அவங்க அம்மா சொன்னதுக்கு என்னை கட்டிக்கிட்டா. அந்த குற்ற உணர்ச்சியோடு ஒரு நிரந்தர வேலை இல்லாத சூழல். என் தம்பிகள் 3 பேர் நல்ல நிலைமையில் இருக்கான். எக்ஸ்பெஷலி எனக்கு அடுத்தவன் கிடையாது, எனக்கு அடுத்தவன் ரொம்ப பெரிய நிலைமையில் இருக்கான். அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. 3 தம்பிகளுக்கும் 1 தங்கைக்கும் நானும் என் மனைவியும் சேர்ந்து திருமணம் வைத்தோம். அதற்கப்புறம் 8 எங்க குடும்பத்தில் கிட்டத்தட்ட 12 திருமணத்தை நடத்தி வச்சிருக்கோம். 17 வயதில் நான் திருமணம் செய்தேன். எனக்கு 24 வயது. அப்ப எனக்கு அடுத்த மிஸ்டர் பிரெயின் அவார்டு வாங்கிட்டு, ஐயோ எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கின எங்க அண்ணன், என் வளர்ச்சிக்கு காரணமான எங்க அண்ணன் சிரமத்தில் போராட்டத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எப்படியாவது சொந்தமாக வீடு கட்டி கொடுத்து விட வேண்டும், ஒரு காரை வாங்கி கொடுத்து விட வேண்டும். 8 ஏசி போட்ட ரூம்ல நம்ம இருக்கோம், 3 கார்ல இருக்கமே. குற்ற உணர்ச்சியில துபாயில சொல்ற பொழுது என் மனைவி லைட்டா ஷேர் பண்ண அவ சொன்ன வார்த்தை அதுதான் என்னை இங்கே நிறுத்த வைத்திருக்கிறது. சொன்னா, நம்மளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், நம்மளா பார்த்து அனுப்பி வச்சோம், தம்பி வருமானத்தில் அண்ணன் வாழ்கிறார் என்ற ஒரு வார்த்தை கூச்சம் இல்லையா? உங்களை காசு சம்பாதிக்கலன்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? நான் தானே. நான் கேட்கவே இல்லையே. நீங்க தட்டை எடுத்துக்கிட்டு முன்னால நில்லுங்க, நான் பின்னால நிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு? முடிந்தவரை போராடுங்கள். அந்த வார்த்தை தான்
அவளுக்கு நான் துறை செய்ய முடியுமா? அவள் தான் இப்ப இப்ப மகளுக்கு நான் வெளிநாடெல்லாம் படிக்க வச்சோம். மகள் என்ற உறவு, நிறைய மகளை பெற்ற தந்தைகள் இருப்பீங்க. நான் உப்சாலா யூனிவர்சிட்டியில் எம்எஸ் கம்ப்ளீட் பண்ண வச்சேன் பொண்ணை. படித்த பிறகு திருமணம் 24 வயசில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் சேர்மன் எடுத்து நகர்த்துவார். ஒரே ஒரு பொண்ணு திருமணத்தை தேதியை வச்சு விட்டு நான் பட்ட பாடு. சின்ன வயசுல எங்க ஊர்லாம் கல்யாணம் முடிஞ்சுன்னு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு கிடப்பாங்க. ஏன்னா கல்யாணத்தை வீட்டில் ஏன்டா அழுகுறாங்க சை அப்படி. அப்ப அர்த்தம் தெரியாது. ஏன் கல்யாண வீட்டில் கட்டி அழுகுறாங்க என்னது தெரியல. பிராக்டிக்கலா உணர்ந்து பார்த்தேன். திருமண தேதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நானும் என் மகளும் தான் என் கட்டில் படுத்திருப்போம். என் ஒய்ஃபு கீழே படுத்திருப்பா, என் பையன் அப்படி படுத்திருப்பான். ஒரே ரூம்ல தான். கிட்டத்தட்ட 65 நாள், 64 நாள், 63 நாள் இப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் என் மகள் 60 நாள் தான், 30 நாள் தானா, 10 நாள் தானா. திருமணத்துக்கு 5 நாளைக்கு முன்னால எல்லாம் டபக்குன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து ஃபீல் ஆகுவேன். அன்புள்ள அப்பா சிவாஜி ஐயாவுடைய நதியா ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. மரகத வள்ளிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர் கோலம், கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களிலே நின்ற நீர் கோலம், கோலம் திருக்கோலம். மலர் என்ற உறவு பறிக்கும் மறை, மகள் என்ற உறவு கொடுக்கும் மறை. உறவொன்று வருவதில் மகிழ்ந்து விட்டேன், உறவொன்று பிரிவதில் அழுது விட்டேன். கண்ணின் ஓரம் கண்ணீர் வந்து எட்டி எட்டி இப்படி பார்க்க போகும். அதை பார்ப்பேன், தனியா போய் அழுதுட்டு வந்து படுத்துக்குவேன். அந்த நாட்கள்ல நான் துடிச்சது சமுத்திரக்கணிக்கு தெரியும், தம்பி சூரிக்கு தெரியும். இங்கதான் இருக்க போது வீடியோ கால் இருக்குது, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அதுக்கு எனக்கு என்ன பயம்னா, என்ன ஒரு உறவு அவ்வளவுதானா? இனிமே நானும் என் மகளும் சேர்ந்து படுக்க முடியாதா? இனிமே இன்னொருத்தர் அனுமதி கொடுத்தால்தான் என் மகள் என் வீட்டுக்கு வர முடியுமா? ஸோ இது சாதாரண இதெல்லாம் வரும். இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணிக்கணும். எல்லாம் எப்போதும் இப்படி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அடி போல ஓடி தாவி மலையில் மோதுகிற சுகம். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, பேத்தி பேரன் ரைட்டு. ஸோ உறவுகள் என்பது சுகத்தை கொடுக்கும். உடம்பு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நல்ல பழக்கம் இருக்கிறவங்க டக்குன்னு செத்து போகிறான் தெரியுங்களா? ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவது அழுகணும். ஒருத்தன் 2 மாதத்துக்கு ஒருக்காவது கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் அழுகணும். எதை நினைச்சா அழுக வருதோ, பொண்டாட்டி நினைச்சா அழுக வருதோ அழுக, ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் செவ்வாய்க்கிழமை செருப்பால் அடிக்கிறா சார், இதை போய் வீதியில் சொல்ல முடியும். அதே எப்படா வீதியில் சொல்ல முடியும்? கதவை சாத்து அள்ளு கொய்யால அழுது கண்ணை தொடச்சி வெளியவா, அவ்வளோதான். ஸோ அழுகை என்பது சுகமானது. அது எது கொடுக்கும்? அழுகை கொடுக்குது, உறவு தான் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் நிறைய பேசலாம். இறுதியாக உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து விட்டு, கிருபானந்த வாரியார் சொன்னாங்க, எல்லா இடத்திலும் சொல்வதுதான் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன், 40 வயதை தொட்டவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். அன்பு பிள்ளைகளே, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளே, நீங்கள்லாம் பிறந்திருப்பீர்கள், உங்கள் அம்மா அப்பா தெரியும். ஆனால் உங்களை இளம் பிராயத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் திரும்ப திரும்ப பதிலை சொல்லி சொல்லி உங்களுடைய இம்சைகளை எல்லாம் தாங்கி கொண்டவர் வீட்டில் உங்க அப்பத்தாவோ, உங்க ஐயாவோ, உங்க அம்மாச்சியோ, கல்யாணம் ஆகாத உங்க அத்தையோ, அல்லது இளம் வயதிலே கணவனை இழந்த அத்தையோ, யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் 2 கலந்திருப்பார்கள். உங்க அம்மா அப்பா விரட்டி அடிச்சு போது அவங்க வந்து கவ்வி இருப்பாங்க. அது பாட்டியா இருக்கலாம், யார் முன்னாள் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் இன்று வயதை தாண்டி இருப்பார்கள். இன்று உங்களுக்கு அது மறந்திருக்கும். தயவு செய்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் செத்து போகும் பெரிய மனிதர்கள் வாழுகின்ற நாடு. வயது முதிர்ந்தவர்களிடம் வாங்கியாக சென்று பேசுங்கள். பேட்ஸ்மேன் அப்படிதான். எதுக்கு பேட்ஸ்மேன்? பல்லு செட்டு பேட்ஸ்மேனா? பக்கத்தில் உட்காரு, பல்லு சட்டை கழட்டு, கழுவு, வாயில் மாட்டு, அந்த பொக்க வாயில் ஒரு சிரிப்பைப்பா. கடவுள் நேரடி சிரிக்காது, உங்க அப்பத்தா சிரிப்பா. கடவுள் நேரடியா சிரிக்க மாட்டா, உங்க ஐயா சிரிப்பார். கல்லூரிக்கு வருகிறாயா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாயா, போகும்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போட்டு கொதில் எடுக்கிறீங்கள, டெய்லி 5 நிமிஷம் பாட்டிக்கிட்ட பக்கத்துல உட்கார், தாத்தா பக்கத்துல உட்கார். நேத்து பேசுனதான் இன்னைக்கு பேசுவாங்க. நண்பர்கள்ட்ட மட்டும் நேத்து பேசுன திருப்பி பேசுறீங்க, இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல? ஒரு படத்தை திருப்பி 3 முறை பார்க்கறீங்க, இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல? உன்னை பாதுகாப்பாக வளர்த்த அந்த பெரியவர்கள் கேட்கிற கேள்விக்கு நீ திரும்ப திரும்ப சொல்லு. உங்க அம்மா சொல்லும், உங்க அப்பா அந்த கிழவி எப்ப பார்த்தாலும் சொன்னதை சொல்லிக்கிட்டு, அந்த கிழமை எப்ப பார்த்தாலும் அவர்கள் சொன்னதைத்தான் சொல்வார்கள்.
குழந்தைகள் கேட்டதைத்தான் திரும்ப திரும்ப கேட்கும். புதிதான ஸ்டோரேஜ் கிடையாது. பெரியவர்கள் சொன்னதைத்தான் திரும்ப திரும்ப சொல்வார்கள். அவர்களுக்கும் புதிதான ஸ்டோரேஜ் கிடையாது. குழந்தைகள் கேட்கிற பொழுது பதில் சொல்வதற்கு உற்சாகம் வருகிறது நம்மளுக்கு. பெரியவர்கள் கேட்கிற பொழுது ஏன் கோபம் வருகிறது? வரக்கூடாது. நிறைய பெரிய மனிதர்கள் இங்கே சொல்ல முடியாது மேடையிலே, நான் கோடீஸ்வரோடு பழகியவன். இது நிரந்தரமே அல்ல. அதை நோக்கிய பயணம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதனால 60 வயது கொண்ட மனிதர்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொண்டால் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறான் என்ற அர்த்தம். 70 வயது தாண்டியவர்கள் கேட்டு கொடுக்காமல் குறிப்பறிந்து கொடுத்து பழகினார் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டான் என்ற அர்த்தம். 80 வயதை தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் மலலைகள் அவருடைய ஸ்பரிசம் தொட்டு முடிந்தால் அன்பு பிள்ளைகளே உங்க தாத்தாவையோ உங்க பேட்டியோ ஒரே ஒரு நாள் அப்படி என்ன பேசுறது அங்குள் அவுட் ஆஃப் சைட் பேசு. கிளம்பி போயாச்ச கிளவி அப்படியே சுருங்கி போனத தசையை தடை விடு. அவுட் ஆஃப் சைட். பாட்டி உனக்கும் தாத்தாவுக்கும் எத்தனை முறை சண்டை நடந்தது? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னே நடந்ததா இல்லை ஒரு 10 நாள் சேர்ந்து நடந்ததா? கேளு. அந்த கிளவி அப்படியே இமேஜினஸ் போயிடும். இறந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு கிழவன் இமேஜினஸ் போயிடுவா. இறந்து மேலே ஒருத்தன் மனைவி நினைப்பாங்க. ஸோ அவர்களோடு பேசுங்க. ஸ்பரிசம் முடிந்தால் அன்பு பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிப்பீங்க, பெரிய பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், சம்பாதிப்பீங்க, வாழ்க்கை துணை கிடைக்கும், நல்ல மருமகன் வருவார்கள், பங்களா வாங்குவீங்க, பதவி வாங்குவீங்க, விருதுகள் வாங்குவீங்க. ஆனால் உங்களுக்கும் முதுமை வரும். முதுமை வருகிறவங்க நல்லாக்கப்படுத்திட்டு பேரன் பேத்தி பொண்டாட்டியில் அங்கே சுகமா இருப்பாங்க. காலம்தான் கண்ணாடி முன்னால உங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அந்த கண்ணாடி முன்னால எனக்கு பார்க்கிறது உங்களுக்கு பெருமை தரும். 7 கோடி ரூபாய் சம்பாரிச்சேன், 5 கோடி ரூபாய் செலவழிச்சேன், 2 கோடி ரூபாய் மிச்சம் இருக்கு, கரெக்டா வந்தேன். நீங்களே கேள்விக்கு பதில் சொல்லிக்கலாம். 80 வயதை தாண்டியவர்களை அதை போல ஒரு முறை சுடுதண்ணி காய வைத்து 6 முறை காத்திருந்த அந்த கிழவனையோ கிழவியையோ குழந்தை போல் நினைத்து ஒரு முறை குளிக்க வைத்து உடை மாற்றிவிட்டால் உங்களுடைய அந்திம காலத்தில் உங்களுக்கு ஒரு திமிர் வரும். எங்க அப்பா அவனை சின்ன வயசுல நிர்வாணமா குளிக்க வச்சோம்டா, எங்க ஐயாவை குளிக்க வச்சு துவட்டி விட்டோம்டா. ஆக கெஞ்சி உங்கள் திருவடி பாதம் சுட்டுகிறேன். அன்பு பிள்ளைகளே, 60 கொண்டாடுங்கள், கடவுள் வரப்போகிறார். 70 கொண்டாடுங்கள், கடவுள் வந்து விட்டார். 80 கொண்டாடுங்கள், கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கி விட்டார். முதிய உறவுகளை கொண்டாடுவோம். இந்த பிறவியை பாதுகாத்துக் கொள்வோம். நன்றி.